ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் மிக்ஸ் அருமையாக ரெடி. இதே முறையில் நாம் செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே பாதாம் பவுடர் மிக்ஸ் செய்வதற்கு 1 கப் பாதாம் பருப்பு, 1/4 கப் பிஸ்தா பருப்பு, 1/4 கப் முந்திரி பருப்பு, 6 ஏலக்காய், சிறிதளவு குங்குமப்பூ, 1 சிட்டிகை மஞ்சள் பொடி, 1/2 கப் ஜீனி. பாதாம் பருப்பை அரை மணி நேரம் சுடு தண்ணீரில் ஊற வைத்து விடலாம். நாம் சுடு தண்ணீர் ஊற்றி ஊற வைப்பதால் விரைவாக தோலை எடுத்து விடலாம். அரை மணி நேரத்தில் நன்றாக ஊறி வந்துவிடும். பாதாம் பருப்பு நன்றாக ஊறி வந்துவிட்டது. நாம் தோலை எடுத்து விடலாம். அரை மணி நேரம் ஊறினாலே தோல் நன்றாக வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து பாதாமையும் தோல் நீக்கிய பின் வறுத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் கடாயில் முதலில் முந்திரி பருப்பை வறுத்து விடலாம். நாம் மீடியம் ஃப்ளேமில் வைத்து வறுக்க வேண்டும். நாம் வறுத்து செய்தால்தான் பாதாம் மிக்ஸ் மிக அருமையாக இருக்கும். 4 நிமிடத்திலே முந்திரி பருப்பு மொறுமொறுப்பாக வந்துவிடும். இந்தளவு சூடேறியதும் முந்திரி பருப்பை எடுத்து விடலாம். நாம் பிஸ்தா பருப்பை வறுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்தா பருப்பு 2 நிமிடம் வறுத்தால் சரியாக வரும். இந்தளவு வறுபடவும் முந்திரி பருப்புடன் சேர்த்து விடலாம். பாதாம் பருப்பை வறுத்து விடலாம். பாதாம் பருப்பில் ஈரத்தன்மை உள்ளதால் சற்று அதிக நேரம் வறுக்க வேண்டும். 6 முதல் 7 நிமிடத்தில் நன்றாக வறுபட்டு வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் பருப்பு இந்தளவு ஈரத்தன்மை நீங்கி வறுபட்டு வரவும் முந்திரி பிஸ்தாவுடன் சேர்த்து விடலாம். நன்றாக ஆறவும் மிக்ஸி ஜாரில் கரகரப்பாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பல்ஸ் மோடில் கரகரப்பாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு விட்டு விட்டு அரைத்தால்தான் கரகரப்பாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு அரைத்த பாதாம் பிஸ்தா பருப்பில் 4 ஸ்பூன் தனியாக எடுத்து வைத்து விடலாம். இந்த அளவு தனியாக எடுத்து வைத்த பின் நாம் மீதமுள்ள பாதாம் பருப்பில் ஜீனி, ஏலக்காய் சேர்த்து அரைத்து எடுத்து விடலாம். ஜீனி, ஏலக்காய், சிறிது குங்குமப்பூ சேர்த்து நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். ஜீனி சேர்த்து இந்த அளவு அரைத்த பின் சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு முறை அரைத்து எடுத்து விடலாம். இந்த அளவு மஞ்சள் சேர்த்தாலே சரியாக வரும். இந்த அளவு நன்றாக அரைத்த பின் கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்து விடலாம். நாம் கிண்ணத்தில் அரைத்ததை சேர்த்த பின் முதலில் நாம் எடுத்து வைத்துள்ள நட்ஸை சேர்த்து மிக்ஸ் செய்து விடலாம். நாம் முதலில் அரைத்த பாதாம், முந்திரியை சேர்ப்பதால் நாம் பாதாம் பால் செய்யும் பொழுது நாம் பாதாம் பாலுடன் நட்ஸுகளையும் சேர்த்து குடிப்பதால் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்படி கண்டெய்னரில் ஸ்டோர் செய்து வைத்தோம் என்றால் 1 மாதம் வரை அருமையாக இருக்கும். நாம் ஸ்டோர் செய்து ஃப்ரிட்ஜில் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் மிக்ஸ் அருமையாக ரெடி. இதே முறையில் நாம் செய்தோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். நாம் ஏலக்காய், குங்குமப்பூ போட்டு செய்ததால் மிக மணமாக இருக்கும். நாம் சிறிதளவு மஞ்சள் பொடி சேர்த்ததால் பாலுடன் நாம் மஞ்சள் சேர்க்க தேவையில்லை. நாம் 1 டம்ளர் பாலில் 1 ஸ்பூன் பாதாம் மிக்ஸை சேர்த்து விடலாம். பால் நன்றாக கொதித்து வரவும் பாதாம் மிக்ஸை சேர்த்து விடலாம். பால் இந்தளவு கொதிக்கவும் 1 ஸ்பூன் பாதாம் மிக்ஸை சேர்த்து விடலாம். 1 டம்ளர் பாலிற்கு 1 ஸ்பூன் பாதாம் மிக்ஸ் சரியாக வரும். நாம் பாதாம் மிக்ஸ் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து கொதிவிட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 நிமிடம் கொதி வந்தாலே சரியான பதமாகிவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவு கொதித்து வரவும் டம்ளரில் ஊற்றிவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மணக்க மணக்க பாதாம் பால் அருமையாக ரெடி. நாம் இதே முறையில் செய்து கொடுத்தோம் என்றால் வீட்டில் உள்ள குழந்தைகள், பெரியவர்கள் விரும்பி குடிப்பார்கள். நம் வீட்டிற்கு கெஸ்ட் வந்தாலும் 1 நிமிடத்தில் இதை செய்து கொடுத்து விடலாம்.
நம் வெயில் காலத்தில் ஃப்ரிட்ஜில் வைத்து சர்வ் செய்தாலும் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக ஆரோக்கியமான இந்த பாதாம் மிக்ஸை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.